பிரீத்தி, பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டா பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் செஞ்சிடலாமா? சக்கரை பொங்கலா? இப்போ நிறைய அவளுக்கு நம்ம ஸ்வீட் தாமா செஞ்சு தந்துட்டு இருக்கோம். வேற ஏதாவது கொஞ்சம் காரமா கொஞ்சம் கிறிஸ்பியா செஞ்சு தரலாமா? பாசிப்பருப்பு வச்சு மாத்திரை செஞ்சிடலாமா? மாத்திரையா? அது எப்படிமா செய்யணும்? பாசிப்பருப்பு ஒரு கப்பு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி ஒரு மிக்சிங் பவுல சேர்த்துடலாம். அதோட 3/4 கப்பு ரவை, மஞ்சத்தூள், சீரகம், ஓமம், கருஞ்சீரகம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, 2 கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவை உருண்டைகள் பண்ணி ரவுண்டா திரட்டி எடுத்துடலாம். ரவுண்டா திரட்டின ஒரு லேயர் மேல இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்கு மேல இன்னொரு லேயர் வச்சு இந்த பேஸ்ட்டை தடவிட்டு உருட்டை பண்ணி இது போல கட் பண்ணி எடுத்துட்டு லேயர்ஸ் தெரியிற பக்கத்துல அழுத்தி திரட்டி எடுத்து இது போல ஃபோர்க்ல ஓல் பண்ணி காஞ்ச எண்ணெயில மிதமான தீயில வேக வச்சு எடுத்துட்டு தால் மாத்திரை ரெடி. உங்களுக்கான ஒரு விடுகதை. சிட்டுக்குருவிக்கு 8 முழ சேலை. அது என்ன?